ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். கடுமையான வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கிற நிழலாக, பெருங்காற்றுக்கும் பெருமழைக்கும் தப்புவிக்கிற அடைக்கலமாக, மறைவிடமாக, கூடாரமாக இருந்து தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும் என்பார்கள். சாலையின் இருமருங்கிலும் உள்ள நிழல் தரும் மரங்கள் ஜனங்களை வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்து களைப்பை போக்கி ஆறுதல் கொடுப்பது போல, இளைப்பாறுதல் கொடுப்பது போல தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மேக ஸ்தம்பத்தினாலே ஜனங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல நமக்கு எதிராக செயல்படுகிற சத்துருக்களுடைய மும்முரத்தை தணிய பண்ணி, மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவான்களின் ஆரவாரத்தை கர்த்தர் தணிய பண்ணுகிறார். மரங்கள் இல்லாத வனாந்தரத்திலே ஜனங்களின் வெயில் தாக்கத்தினாலே பாதிக்கப்பட்ட போது பகலிலே தம்முடைய மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் இருந்து தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை 40 ஆண்டுகள் பாதுகாத்தார். பெருங்காற்றுக்கும் பெருமழைக்கும் அடைக்கலமாக, மறைவிடமாக, புகலிடமாக, கூடாரமாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையும் நிழலாகவும் இருந்து ஜனங்களை பாதுகாக்கிறார். பெருங்காற்று, பெருவெள்ளம், பெருமழை போன்ற இக்கட்டான சூழ்நிலைகள் மனிதர்களுடைய வாழ்க்கையை வந்து தாக்கும்போது தேவனாகிய கர்த்தர் அடைக்கலமாக, கேடகமாக, அரணாக, கோட்டையாக இருந்து அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். உன்னதமானவருடைய மறைவுல, சர்வ வல்லவருடைய நிழலில வைத்து கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளில வைத்து பாதுகாப்பது போல தேவனாகிய கர்த்தர் அவருடைய கரங்களிலே, செட்டைகளிலே வைத்து நம்மை பாதுகாக்கிறார். அவரை தவிர இந்த உலகத்திலே நமக்கு பாதுகாப்பான இடம் எதுவும் இல்லை. இந்த பாதுகாப்பை நாம் பெற்றிருக்கிறோமா, இதை உணர்ந்து இருக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, கடும் வெயிலுக்கு நிழலாக, பெருங்காற்றுக்கும் பெருமழைக்கும் பெருவெள்ளத்துக்கும் எங்களை தப்புவிக்கிற அடைக்கலமாக, கூடாரமாக, கோட்டையாக, அரணாக, கண்மலையாக இருந்து எங்களை பாதுகாக்கிற உடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த உலகத்துல உம்மை தவிர எங்களுக்கு வேறு பாதுகாப்பான இடம் இல்லை. நீரே எங்களுடைய பாதுகாப்பு. கர்த்தர் நாம பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். உமக்குள்ளாக எங்களுக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பை, அந்த அடைக்கலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.